நிதிஷ்குமாரின் செயலால் வேலையே வேண்டாம் என்று முடிவெடுத்த முஸ்லிம் டாக்டர் முழு சங்கியாகிவிட்டாரா நிதிஷ் என எதிர்க்கட்சிகள் பாய்ச்சல். என்ன நடந்தது? அண்மையில பீகார் ஆயுஷ் மருத்துவர் பட்டமளிப்பு விழா நடந்துச்சு. அதுல பீகாரின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொண்டு பட்டமளிச்சாரு. அந்த விழாவுல டாக்டர் நுஷ்ரத் பர்வீன் என்பவர் ஹிஜாப் அணிந்து பட்டம் பெற வந்தாங்க. அவரை ஹிஜாப்பை நீக்குமாறு கூறிக்கொண்டே அவருடைய ஹிஜாப்பை இழுத்து விட நிதிஷ்குமார் முயன்றிருக்காரு. அப்போது மேடையில் இருந்த துணை முதலமைச்சர் சாப்ராஜ் சௌத்ரி நிதிஷ்குமாரின் செயலை தடுக்க முயன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலானது. நிதிஷ்குமாரின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் கிளம்பி வருகிறது. நிதிஷ்குமாரின் இந்த செயல் குறித்து காங்கிரஸ் கட்சி கூறியதுல, பீகாரின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் வெளிப்படையாகவே இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுகிறார். அப்படி என்றால் அந்த மாநிலத்தில் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு யோசியுங்கள். நிதிஷ்குமார் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவரின் கீழ்த்தரமான செயலை மன்னிக்கவே முடியாது என்று எக்ஸ் தளத்துல கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. ராஷ்டிரிய ஜனதா தளம் தன்னோட எக்ஸ் பக்கத்துல நிதிஷ்ஜிக்கு என்ன ஆனது, அவரது மனநலம் முழுமையாக பாதிக்கப்பட்டு பரிதாபகரமாக ஆகிவிட்டது, அல்லது நிதிஷ் பாபு 100% சங்கி ஆகிவிட்டாரா என்று பதிவிட்டிருக்காங்க. நிதிஷ்குமாரின் செயலுக்கு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லாவும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் பேசும் பொழுது, நிதிஷ்குமார் பொதுவெளியில ஒரு முஸ்லிம் பெண்ணை அவமானப்படுத்தியுள்ளார். அந்த பெண்ணுக்கு சான்றிதழ் கொடுக்க விருப்பமில்லை என்றால் அவரை தவிர்த்திருக்கலாம். அதை விடுத்துவிட்டு ஹிஜாபை இழுப்பது அவமானப்படுத்தக்கூடிய செயல். சில ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் ஜனநாயகவாதியாகவும் அறிவாளியான அரசியல்வாதியாகவும் கருதப்பட்டார். தற்போது அதிலிருந்து அவர் விலகி செல்ல தொடங்கியிருக்காரு. இப்போது அவரோட முகத்திரை எல்லாம் கிழிந்து உண்மையான முகம் வெளிப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே துரதிருஷ்டவசமானது அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முக்தி நிதிஷ்குமார் உடனடியாக பதவி விலக வேண்டும். நிதிஷ்குமார் தனிப்பட்ட முறையில பெண்மைக்கு இழுக்கு செய்துள்ளார், மத உரிமைகளை பறிக்கும் வகையில செயல்பட்டுள்ளார் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. காஷ்மீரை சேர்ந்த பல அரசியல் கட்சிகள் நிதிஷ்குமார் அராஜகமாக செயல்பட்டிருக்கிறார், அவருடைய செயல் வெட்கக்கேடானது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிதிஷ்குமாரின் செயலால டாக்டர் நுஷ்ரத் பர்வீன் மனதளவுல பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவருடைய சொந்த சகோதரர் தெரிவிச்சிருக்காரு. கொல்கத்தா சட்ட கல்லூரியில பேராசிரியராக பணிபுரியக்கூடிய நுஷ்ரத் பர்வீனின் சகோதரர் கூறுகையில, டிசம்பர் 20 என்னுடைய சகோதரி பணியில் சேர வேண்டும். ஆனால் முதல்வரின் செயலால அவர் மிகுந்த மனவேதனை அடைந்து உள்ளார். இந்த வேலையே வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொருவர் செய்த தவறுக்கு உனக்கு ஏன் தண்டனை கொடுத்துக் கொள்கிறாய் என்று நாங்கள் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில இறங்கியுள்ளோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் ஆகியும் நிதிஷ்குமார் இல்ல அவருடைய கட்சியிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படல. பீகார் மாநில போலீஸ் அதிகாரிகளும் இது தொடர்பாக எந்த விளக்கமும் அளிக்க முன்வரல. இதற்கிடையே பாகிஸ்தானில் இருந்தும் நிதிஷ்குமாருக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. பாகிஸ்தானை சேர்ந்த நிழல் உலக தாதாக்களுடன் தொடர்புடைய சாஹித் பாத்தி என்பவர் வெளியிட்டுள்ள வீடியோவுல நிதிஷ்குமார் முஸ்லிம் பெண்ணை அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தியிருக்கிறாரு. இந்த செயலுக்காக அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. இந்த வீடியோவும் பீகார் மாநிலத்துல பரவி வருகிறது. பீகாரில் 17% இஸ்லாமிய மக்கள் வசிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவெளியில நிதிஷ்குமார் சர்ச்சையில சிக்குவது இது முதன்முறையல்ல. கடந்த மார்ச் மாதத்திலே பாட்னாவில் இருக்கக்கூடிய பாடாலி புத்ரா விளையாட்டு மைதானத்துல விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நடந்துச்சு. மரபுப்படி தொடக்க விழாவில் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது. அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்தினாங்க. அப்போது முதல்வர் நிதிஷ்குமார் தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்தாமல் தன் அருகே நின்றிருந்த IAS அதிகாரியும் முதல்வரின் முதன்மை செயலாளருமான தீபகுமாரிடம் சிரித்து பேசியும் அவருடைய தோளில் கை வைத்தும் குறும்புத்தனம் செய்து கொண்டிருந்தார். தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்தி கொண்டிருந்த அந்த IAS அதிகாரி முதல்வரின் செயலால் தர்ம சங்கடத்திற்கு ஆளானாங்க. மாநில முதல்வர் தேசிய கீதத்தை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டதாக எதிர்க்கட்சிகள் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போதும் முதல்வர் நிதிஷ்குமார் நல்ல மனநிலையில்தான் உள்ளாரா என்று மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி கோரிக்கை விடுத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.